குழந்தைகள் அழுறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல ரொம்ப பிரதானம் வந்து இந்த கோலிக்கி பெயினும் அண்ட் இயர் பெயின். அது எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும், விட்டு 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 அழுவும், கொஞ்ச நேரம் பிரேக் விடும், திருப்பியும் அழுவும். குழந்தைய வந்து நம்மளுடைய தோல் மேல சாய்ச்சிக்கணும். குழந்தையோட வயிறு வந்து நம்ம தோல் மேல படும்போது ஒரு கம்ஃபர்ட் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும். ஸோ அது கோலிக்கி பெயின். அண்ட் உங்க டாக்டர்ஸை நீங்க கேட்டீங்கன்னா அந்த கோலிக்கி பெயினுக்கு சில மருந்துகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது லைக் வந்து கோலிக்கைடோ, கேஸ்ட்ரிக் கான்ட்ரா ட்ராப்ஸ், அந்த மாதிரி சில டைஜஷனுக்காக கொடுக்கக்கூடிய மருந்துகள் இருக்கும். அது நீங்க வந்து டாக்டர் சொல்ற டோஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும். அண்ட் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு காது வலி ஏற்பட்டா கண்டிப்பா அழுவும். குழந்தைங்களுக்கு கோல்டு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதாவது இந்த கோல்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம மூக்குக்கும் காதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அது பேரு ஈஸ்டேஷியன் டியூப்னு சொல்லுவோம். இது இப்போ இந்த மூக்குல கோல்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த காதுடைய ஜவ்வு பகுதியை இழுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா குழந்தைக்கு வந்து காது வலி ஏற்படும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், காதுக்கு டிராப்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. கோல்டுக்கு உண்டான மெடிசன்ஸ் நீங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதை போட்டு, அண்ட் சலைன் நேசல் ட்ராப்ஸ், உங்க குழந்தையோட மூக்குல வந்து ஒரு நார்மல் சலைன், அந்த சலைன் நேசல் ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா குழந்தைகள் வந்து கம்ஃபர்டபுளா வந்து தூங்கும்.